இன்னைக்கான மார்க்கெட் ஒரு வி டைப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக்ல இருந்து, நிஃப்டில இருந்து, பேங்க் நிஃப்டில இருந்து நிறைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வி டைப்ல வந்து போச்சு. இந்த மாதிரி வி டைப்ல வந்து போறாங்க அப்படின்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து லாஸ் வந்து குடுக்கலாம். ஆப்ஷன் பையிங்ல வந்து என்ட்ரி குடுக்க முடியாம போலாம். ஆனா 11.11 AM ஸ்ட்ராட்டஜிய நான் புக்ல சொல்லிக் குடுத்துருக்கேன் இல்லையா? அந்த ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா, லாபம் வந்து பண்ணியிருக்க முடியும் பிரேக் அவுட்ல. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆப்ஷன் பையிங்ல வந்து என்ட்ரி வந்து குடுக்கல. ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து என்ட்ரி கொடுத்தேன், லாஸ் வந்து கொடுத்துச்சுங்க. உள்ளதை உள்ளபடி நான் அப்படியே வந்து சொல்லிட்டேன். ஸ்டாக்லையும் இன்னைக்கு லாஸ் தான் கொடுத்துச்சு. நான் என்ட்ரி கொடுத்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு நாள் 2 நாள் வந்து லாஸ் வந்து வரதாங்க செய்யும். மந்த் எண்டில் பார்க்கும்போது நம்ம லாபத்தில் வந்து இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, ஓகே. நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி கீழே வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மேலே வந்து போனாங்க. ஸோ இந்த இடத்துல கீழே என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கூட நிச்சயமாக வந்து ஹிட் ஆகிருக்கும். அதே மாதிரி எல்லா நாளும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாதுங்க. தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்கள் இந்த இடத்துல வந்து லாபம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா நஷ்டத்தை வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஸோ ட்ரேடிங்னா இதுதாங்க. நம்ம சும்மா வந்து ஒரு நாள் என்ட்ரி கொடுக்குறோம், லாபம் பண்ணுறோம், அந்த லாபத்தை வச்சு ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக ஒவ்வொரு நாளும் வந்து ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ட்ரேடு வந்து பண்ணும்போது சில நாள் வந்து லாஸ் வரும், சில நாள் ப்ராஃபிட் வந்து வரும், சில நாள் வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு லாஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி சில நாள் வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராஃபிட்டுமே வந்து வரும். இதுதான் வந்து பங்குச்சந்தை. இதை வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி. சரி, ஓகே. சென்செக்ஸும் அதே மாதிரி கீழே ஃபேக் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா இல்லைங்க. இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாருங்களேன், இந்த ஒரு லைனை வந்து பிரேக் அவுட் வந்து மார்க்கெட் வந்து பண்ணல. கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து டச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டிலில் வந்து மேலே வந்து வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான மார்க்கெட் இப்படி தாங்க போயிருக்கு. ஒரு வி டைப்பில் வந்து போயிருக்கு. நல்லா மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுவாங்க எதிர்பார்த்தோம். பட் கீழே போயிட்டு இப்போ மேலே வந்திருக்காங்க. இங்கேயும் நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கண்டிப்பாக இருக்குது. நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா? லைவ் மார்க்கெட்டில் நான் பார்க்குறேன் அப்படின்னா பங்குச்சந்தை வந்து கீழே வந்து போகும்போது நான் இந்த இடத்துல தான் ப்ரீவியஸ் கை வந்து வரைவேன். இங்கே ஒரு ப்ரீவியஸ் கை வரைவேன், இங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து வரைஞ்சிக்குவேன். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணும்போது நான் என்ட்ரி கொடுப்பேன். ஸோ நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் லோ வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ணுறோம் இல்லையா? அதுவும் முக்கியம். லைவ் மார்க்கெட்டில் வரைஞ்சி ட்ரேடு பண்ணுறதும் முக்கியம். ரெண்டுமே இருக்கணுங்க. ஸோ இதை வந்து ஒரு கால்ஸை வந்து எடுக்காமல் கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ண பாருங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் என்ன ஆகும்? இந்த மந்த் வந்து முடியுது இல்லையா? ஸோ இந்த மந்த் வந்து எப்படி முடியும் அப்படிங்கலாம் பார்க்கலாம். அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக 2 புத்தகம் எழுதியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2. இந்த மாதிரி ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் முழுமையாக கற்றுக்கணும். ஒன்றுமே தெரியாது ப்ரோ, ஜீரோவில் இருக்கேன் நான், அங்கிருந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே கற்றுக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த புக்கை ஒரு டைம் வந்து படிங்க. நாலேஜுக்காக காசு செலவு பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. இந்த புக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு படிக்கலாம், ஒரு 10 பேர் கூட படிக்கலாம் இல்லையா? ஏன்னா புத்தகத்தில் இருக்கிறது எந்த ஒரு கோர்ஸ்லையுமே வந்து இருக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொன்றும் வந்து சொல்லித்தரும் உங்களுக்கு. படித்த மேக்ஸிமம் பேர் எல்லாருமே சொல்லலாங்க, மேக்ஸிமம் பேர் இந்த புத்தகத்துக்கு நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக படித்து முடிச்சுட்டு நல்ல ரேட்டிங் தான் கொடுப்பீங்க. அதே மாதிரி புத்தகம் படித்து முடிச்சுட்டு கோர்ஸ் வந்து தேவைப்படுது ப்ரோ, நீங்கள் கோர்ஸ் எடுத்தால் நல்லா இருந்து தோணுது அப்படின்னா நான் ஃப்ரீயாகவே கோர்ஸ் வந்து கொடுத்துட்றேன். ஒரு 3 ஹவர்ஸ் வந்து இருக்கும். ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், ஸ்விங் ட்ரேடிங் எல்லாத்துக்குமே கோர்ஸ் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த 2 புக்கு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேளுங்க. வாங்கினா மட்டும் கிடையாதுங்க, படித்து முடிச்சுட்டு என்கிட்ட கேளுங்க. அந்த கோர்ஸ் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன். புக்கும் படிச்சுட்டு அந்த வீடியோவும் பார்த்துட்டு என்னோட யூடியூப் சேனலுக்கு வீடியோவும் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், 1 மந்த்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்படும். நீங்கள் ட்ரேடு பண்ணுற விதமே வந்து மாறிடும். சரிங்களா? ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உழைப்பு போடாமல் ஊதியம் கிடைக்காது. ஓகேங்க. ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. நிஃப்டியில் நான் சொன்ன மாதிரி மந்த்லி டைம் ஃப்ரேமில் நல்லா க்ரீனில் வந்து முடிஞ்சிருக்காங்க மார்க்கெட். 5 மாதமாக பங்குச்சந்தை ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு டவுன் வந்து போச்சுங்க. ஒவ்வொரு மந்த்துமே ஒரு பயங்கரமான சரிவு வந்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் மேலே வந்தாங்க. இந்த ஒரு மந்த்தில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து வந்துச்சு. அதனாலையும் பங்குச்சந்தை கீழே வந்து விழுந்தாங்க. திரும்பியும் மேலே வந்தாங்க. இப்போ திரும்பியும் ஒரு பயங்கரமான சைடுவேஸில் இந்த இடத்துல வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் மந்த்லி கேண்டிலில் வந்து அது ஒரு க்ரீன் கேண்டில் தான். அதே மாதிரி வீக்லி கேண்டிலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சில வாரங்கள் நல்லா மேலே போச்சு, சில வாரங்கள் மட்டும் சைடுவேஸ்லேயே வந்து போயிட்டாங்க. 1 டே டைம் ஃப்ரேமில் நல்லா வந்து அப்ட்ரெண்டில் வந்து மேலே வந்து வந்துட்டாங்க. ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் ஒரு பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாமல் எதையுமே முடிவு பண்ண முடியாது. திரும்பியும் பங்குச்சந்தை வந்து அப்ட்ரெண்டில் வந்து போகணும் அப்படின்னா 25,120 மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பங்குச்சந்தை வந்து மேலே வந்து போவாங்க. ஒருவேளை டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புகிறாங்க அப்படின்னா
திரும்புறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும். 23,950 டவுன் ட்ரெண்ட்லேயே ஒரு 3 மாதம் போகணும் அப்படின்னா 23,270 வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும். சரிங்களா, 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட்டிங்கிறது மேலே வந்து போயிட்டாங்க. அப்படிங்கிறனால ப்ரீவியஸ் லோ வந்து 24,700 இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. மார்க்கெட் கீழே வந்து போகலாம், அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 24,900 இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் சேம் பாயிண்ட் தாங்க. நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கஷ்டமாக தான் இருந்துச்சு, இந்த ஒரு வாரம் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம லாபம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ட்ரெண்டில் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 24,900 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 24,670 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். ஸோ அடுத்து அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாங்க. சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது, ஸோ ஒன் டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 82,620ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா டவுன் ட்ரெண்ட் திரும்பணும் அப்படின்னா 78,800. அதுவே ஒரு 3 மாதம் டவுனில் போகணும் அப்படின்னா 76,460 வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும். இது வந்து நிஃப்டி சென்செக்ஸை பேஸ் பண்ணி சில ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்டிங் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ 81,170ங்க. இதை வந்து 1 ஹவரில் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை 81,900 இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அப்படியே 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து 81,900. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்க முடியுங்க. 81,900ங்க 5 மினிட்ல. இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஃபேக் பிரேக் அவுட் பண்ண இடம். எப்போதுமே ஃபேக் பிரேக் அவுட் பண்ணி வேறு திசையில் வந்து போக ஆரம்பித்தாங்க அப்படின்னா வேகமாக வந்து மேலே வந்து போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் அடுத்த மந்த்து கூட வேகமாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேடு வந்து பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். அவசரமாக ஒரு நாளைக்கு 10 ட்ரேடு பண்ணி 20 ட்ரேடு பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, ஓகே. இப்போ சென்செக்ஸ் பார்த்தாச்சு. அப்படி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து ஸோ ஒன் டேயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமான பாயிண்ட். நீங்களே வந்து ஈஸியாக வந்து வரைஞ்சிடலாம். நம்ம வீடியோ வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் என்ன மாதிரி வரைகிறேன் இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்படி கிடையாது. RSI இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன், ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுவேன், அட்வான்ஸான ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுவேன், ஃபார்முலா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன், ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை இதில் வந்து பயன்படுத்துவேன். உங்களுக்கு கொடுக்குறனால இப்போதைக்கு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். சரிங்களா, ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன் அப்படின்னா அதுக்கு நிறைய இருக்குது. நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் ஃப்ரீ கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் போய் பாருங்கள், நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ ஒன் டேயில் முக்கியமான பாயிண்ட் 2 பாயிண்ட் தாங்க. 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் ஹை 55,960 இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும், மேலே வந்து போகலாம் பேங்க் நிஃப்டி. அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 55,050 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணனா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் 55,960ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறனா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 55,080 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறனா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மந்த்து வந்து முடிய போகுது. இந்த மந்த்து நல்லா தான் எனக்கு போயிருக்கு. ஆப்ஷன் செல்லிங்காக இருக்கட்டும், பையிங்காக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் வந்து போயிருக்குங்க. ஆனால் பெரிய லாபம்லாம் வந்து வரலை. எதிர்பார்த்த லாபம் எப்பவும் போல் வந்து வந்திருக்குது. சரி, ஓகே. ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.